Hi students, welcome to Chennai Academy. மாற்றம் ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் குரூப் 4 நோக்கி நம்ம வந்து பயணம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். ஓகே, அடுத்த குரூப் 4 தான் நமக்கு டார்கெட். அந்த குரூப் 4 நம்ம ஹையஸ்ட் மார்க் ஓகே 180 பிளஸ் டார்கெட்டை நம்ம வச்சுக்கணும். அப்போ அதுக்கேற்ற மாதிரி நம்ம இப்போவே படிப்பதற்கு ஸ்டார்ட் பண்ணணும். அதுக்காக தான் நம்ம என்ன வந்து நம்ம யூடியூப்ல வந்து ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் ஓகே நிறைய பேர் வந்து அந்த வீடியோவில் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க ஹவு டு ஜாயின் எப்படி சார் அந்த டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ணணும். ஓகே, எதுவும் ஜாயின் பண்ண வேண்டிய தேவையில்லை, எதுவும் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண வேண்டிய தேவையில்லை. யூடியூப்ல ஃபாலோ பண்ணிட்டே இருக்கீங்க, நம்ம யூடியூப்ல ஃபாலோ பண்ணிட்டே இருக்கீங்க. நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு வீடியோவும் போஸ்ட் பண்ணும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். ஓகேங்களா, ஃபுல்லாக நம்ம டெஸ்ட் பேட்ச் ஃபுல்லாமே யூடியூப்ல மட்டும் தான் ரிலீஸ் பண்ண போகிறோம். ஓகேங்களா, அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டெஸ்ட்டுக்கு முன்னாடி இப்போ 19ல நம்ம ஃபர்ஸ்ட் டெஸ்ட் வச்சிருக்கோம். ஓகேங்களா, அப்போ அந்த ஃபர்ஸ்ட் டெஸ்ட்டுக்காக நம்ம என்ன பண்ணுறோம், வேர் டு ஸ்டடி இன்னைக்கு ரிலீஸ் பண்ணிட்டு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ரிலீஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம்னா அடுத்த வீடியோவில் கொஸ்டின் அந்த 19 அன்னைக்கு நம்ம மார்னிங் 10 o'clock வந்து கொஸ்டின் பிடிஎஃப் வந்து டிஸ்கிரிப்ஷன்லேயே கொடுத்துருவோம், டவுன்லோட் பண்ணிக்கணும். அடுத்தடுத்த டேஸ்ல வந்து அதற்கான டிஸ்கஷன் ரிலீஸ் பண்ணிடுவோம். இதே மாதிரி யூடியூப்ல மட்டும் நீங்க ஃபாலோ பண்ணாலே போதும். நம்மளோட டெலிகிராம் லிங்க் நான் கீழே கொடுத்துடுறேன். எக்ஸ்பைரி ஆயிட்டு சொல்லியிருந்தீங்கன்னா புது லிங்க் கொடுத்துடுறேன். அந்த லிங்க் கொடுத்து அந்த டெலிகிராம்ல ஜாயின் பண்ணி வச்சுக்கோங்க. முக்கியமான ஒரு சில தகவல் நம்ம டெலிகிராம்லையும் உடனுக்குடன் நம்ம ஷேர் பண்றோம். ஓகேங்களா, ரைட். இப்போ நம்ம இன்னைக்கு டெஸ்ட் நம்பர் ஓகே ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச்ல டெஸ்ட் நம்பர் 1 பார்க்க போறோம். வேர் டு ஸ்டடி பிளஸ் 2022 உடைய பாலிட்டி அண்ட் கெமிஸ்ட்ரி உடைய டிஎன்பிசி கொஸ்டின்ஸ் எல்லாம் நம்ம கொடுக்க போறோம். ஓகேங்களா, இந்த கொஸ்டின்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப எஃபர்ட் போட்டு ரொம்ப ஹார்ட் ஒர்க் போட்டு எல்லாம், அதாவது 2022 என்னென்ன எக்ஸாம் கிட்டத்தட்ட 30க்கு மேற்பட்ட எக்ஸாம் நடந்தது, எல்லா கொஸ்டின் பேப்பர் டவுன்லோட் பண்ணி அதை வந்து சப்ஜெக்ட் ரீதியாக ஸ்ப்ளிட் பண்ணி அதில் எதுவும் எரர் இல்லாமல் ரொம்ப எஃபர்ட் போட்டு இந்த பிடிஎஃப் வந்து ஒர்க் பண்ணியிருக்கிறோம். இதே மாதிரி நீங்கள் அடுத்தடுத்த டெஸ்ட்லையும் அடுத்தடுத்த பிடிஎஃப் நாங்கள் ரிலீஸ் பண்ணுறோம். எங்களுக்கு தேவை உங்களுடைய ஃபாலோ. ஓகேங்களா, கண்டினியூஸாக நீங்கள் வாட்ச் பண்ணிட்டே இருங்க. இதை நல்லா பயன்படுத்திக்கோங்க. டெஸ்ட்டை எழுதிட்டு நீங்கள் ஒவ்வொரு வீடியோ உங்களோட கமெண்டை நீங்கள் சொல்லணும். ஓகே, வேர் டு ஸ்டடியோட கமெண்டையும் டெஸ்ட்டோட கொஸ்டின் பேப்பரோட கமெண்டையும் நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்க. சரிங்களா, ரைட். இதோட பிடிஎஃப் வந்து டிஸ்கிரிப்ஷன் லிங்க்ல கொடுத்துருக்கிறேன், டவுன்லோட் பண்ணிக்கோங்க. சரிங்களா, ரைட். இப்போ ஃபர்ஸ்ட் டெஸ்ட்டுக்கு டீடைல்ஸ் பார்க்கலாம். ஓகே, நான் டெஸ்ட்டோடைய ஷெடியூல் வந்து இங்கே கொடுத்துருக்கேன். ஓகே, டெஸ்ட் 1 19 ஆகஸ்ட் 2023 நடக்க போகுது. ஓகேங்களா, நான் 3ஆ பிரிச்சிருக்கிறோம். ஓகேங்களா, ஏன்னா வந்து குரூப் 4 பொறுத்த வரைக்கும் தமிழுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும், அப்புறம் ஜிஎஸும் படிக்கணும், மேக்ஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். போன தடவை பார்த்தீங்கன்னா குரூப் 4 குரூப் 2 விட குரூப் 4 தான் மேக்ஸ் கஷ்டமா இருந்தது. மேக்ஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. அதனால தான் நம்ம 3ஆ பிரிக்கிறோம். 75 தமிழ் கொஸ்டின், ஜிஎஸ்க்கு 100 கொஸ்டின்ஸ், 25 கொஸ்டின்ஸ் வந்து சிம்பிளிஃபிகேஷன் கொடுக்குறோம். மொத்தமாக 200 கொஸ்டின், ஒவ்வொரு டெஸ்ட்டும் 200 கொஸ்டின்ஸ். ஃபர்ஸ்ட் தமிழுக்கு பொறுத்த வரைக்கும் 6வது புத்தகம் முழுவதும் பழையது புதியது ரெண்டுமே சேர்த்து 75 கொஸ்டின்ஸ் நம்ம கேட்கிறோம். ஓகேங்களா, தமிழ் 6th புக்கு பழையதும் புதியதும். ஓகேங்களா, புக்கு இல்லாதவங்க மேக்ஸிமம் புது புக்கு எல்லாரும் வாங்கி வச்சுக்கோங்க, அது கிடைக்கும். பழைய புக் கிடைக்காதவங்க நீங்க வெப்சைட்ல போயிட்டு ஓல்டு புக்கை டவுன்லோட் பண்ணிட்டு ஓல்டு சமச்சீர் புக் 6th தமிழ் அப்படின்னு போனீங்கன்னா டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அதை பிரிண்ட் எடுத்து வச்சுக்கோங்க, டவுன்லோட் பண்ணி படிச்சுக்கோங்க, அது உங்களுடைய விருப்பம். ஓகே, தமிழுக்கு வேர் டு ஸ்டடி கிடையாது, அது புக்கில் படிச்சாலே போதும். ஓகே, புக்கில் என்ன பாயிண்ட் இருக்கு எல்லாமே சிலபஸ் ஓரியன்டா, புக் பேக் கொஸ்டின், ஒரு புலவருடைய பெயர்கள் எல்லாமே டீட்டெயில்டா படிக்கணும். சரிங்களா, தமிழை பொறுத்த வரைக்கும். ஓகே, ஒரு வரி கூட விடக்கூடாது. ஓகே, புக் பேக் பின்னாடி இலக்கணத்துக்கு முன்னாடி எக்ஸசைஸ் கொடுத்துருப்பாங்க, அதையும் படிக்கணும். அதோடைய பாடல் வரிகளை படிக்கணும். ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து தமிழை இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிங்க. 70க்கு ஒரு 75க்கு ஒரு 70 டார்கெட்டா வச்சுக்கோங்க. சரிங்களா, 6th தான் பேசிக்கா தான் இருக்கும். அதனால 75க்கு ஒரு 70 நம்ம அடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் டெஸ்ட்ல டார்கெட் ஹையா வச்சுக்கோங்க. சரிங்களா, அடுத்து இந்திய அரசியலமைப்பு பொறுத்து சரி அழகு ஜிஎஸ் பொறுத்த வரைக்கும் யூனிட் நம்பர் 5 கொடுத்துருக்கோம், யூனிட் நம்பர் 1 கொடுத்துருக்கோம். சரிங்களா, நான் இதோடைய சிலபஸோடைய இங்கிலீஷ் வேர்டு நான் அங்கேயும் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா, இந்திய அரசியலமைப்பு பாலிட்டி, அப்புறம் சயின்ஸ்ல வந்து கெமிஸ்ட்ரி கொடுத்துருக்கோம். ஓகேவா, பாலிட்டியை பொறுத்த வரைக்கும் இந்திய அரசியலமைப்பு முகவுரை, அப்புறம் வந்து முக்கிய கூறுகள், ஒன்றியம், மாநிலம் மற்றும் யூனியன் பிரதேசம், குடியுரிமை, அடிப்படை உரிமைகள், அடிப்படை கடமைகள், அரசின் நெறிமுறை கோட்பாடுகள், இது எல்லாமே கொடுத்துருக்கோம். தனிமங்களும் சேர்மங்களும் வேதியியலை கொடுத்துருக்கோம். இதுதான் வந்து சிலபஸ் ஜிஎஸ்க்கு. மேக்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 25 கொஸ்டின் சிம்பிளிஃபிகேஷன் சுருக்குதல். ஓகேங்களா, இதுக்கு நம்ம யூடியூப் சேனல்ல ஏகப்பட்ட வீடியோ, நம்ம மேக்ஸ் பிளேலிஸ்ட்ல ஏகப்பட்ட வீடியோஸ் இருக்குது. சார் கண்டினியூஸாக எடுத்துருக்காங்க. கொஸ்டின் டிஸ்கஷன் தனியாக, கிளாஸஸ், ஃபார்முலாஸ் எல்லாமே செப்பரேட்டாக இருக்குது. அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸ்கூல் புக்கு பொறுத்த வரைக்கும் சிம்பிளிஃபிகேஷன் அங்கங்கே இருக்கும். எண்ணியல் டாபிக் அந்த மாதிரி அங்கங்கே வந்து சுருக்குதல் இருக்கும். அதனால ஸ்கூல் புக் ஃபாலோ பண்ணாமல் வீடியோஸோ வேற ஏதாவது நம்மளுடைய மெட்டீரியல்ஸோ ஏதாவது நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. சரிங்களா, இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்டோடைய போர்ஷன். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் வேர் டு ஸ்டடி பார்க்கலாம். ஓகேங்களா, இப்போ வேர் டு ஸ்டடியை பொறுத்த வரைக்கும் என்ன வேர் டு ஸ்டடினா ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா
நம்ம சிலபஸ் இருக்கக்கூடிய வார்த்தைகள், சிலபஸ் இருக்கக்கூடிய கண்டென்ட் ஸ்கூல் புக்ல எங்க இருக்குது, எந்த லெசன்ல இருக்குது, எந்த ஸ்டாண்டர்ட்ல இருக்குது, எந்த டேம்ல இருக்கு, எந்த லெசன்ல இருக்கு சொல்லிட்டு டீடைல்டா ஸ்ப்ளிட் பண்ணி தமிழ் இங்கிலீஷ் ரெண்டுலையும் பைலிங்கலா கொடுத்துருக்கோம். 2 மீடியம் பசங்களும் யூஸ்ஃபுல்லா பயன்படுத்திக்கோங்க. சரிங்களா? ரைட். இப்போ சிலபஸ் கொடுத்துருக்கோம். கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட், ப்ரீஆம்பிள், ஃபியூச்சர்ஸ், அப்புறம் வந்து சிட்டிசன்ஷிப், ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ், யூனியன் ஸ்டேட் அண்ட் யூனியன் டெரிட்டரி எல்லாமே கொடுத்துருக்கோம். இங்க அதே மாதிரி தான். ஓகேதா? அதே மாதிரி அந்த டாபிக்ஸ் எல்லாமே எந்தெந்த ஸ்டாண்டர்ட் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் 6th டேம் 2, ஓகேங்களா, 2ஆம் பருவத்துல யூனிட் நம்பர் 2, அதாவது அலகு 2, 2வது லெசனோட தலைப்பு என்ன? த கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா, இந்திய அரசியலமைப்பு. இதுதான் அந்த லெசனுடைய தலைப்பு. ஓகேங்களா? 6th புக் இருந்தா வாங்கி வச்சுக்கோங்க. அப்படின்னா டவுன்லோட் பண்ணி அந்த லெசனை மட்டும் படிக்க ஆரம்பிச்சுக்கோங்க. ஃபுல்லா டீட்டெயிலா படிக்கணும், என்னெல்லாம் இருக்குது. ஓகே, அதான் இந்தியாவுனா என்ன, இந்திய அரசியலமைப்பு உருவானது யார், அதோடைய தந்தை யாரு, என்னென்ன கொடிகளை, அதாவது இந்தியாவுடைய தேசிய கொடி, தேசிய கீதம், தேசிய பாடலாம் எப்பொழுது அங்கீகரிக்கப்பட்டது, ஏற்றுக்கொள்ளப்பட்டது, எல்லா விஷயத்தையும் டீட்டெயிலா கொடுத்துருப்பாங்க. 6th கொஞ்சம் கம்மியா தான் இருக்கும். ஓகே, ரொம்ப ஃபேக்சுவலா இருக்கும், கம்மியா தான் இருக்கும். அதே மாதிரி 6th டேம் 1 யூனிட் 2 அச்சீவிங் ஈக்குவாலிட்டி, சமத்துவம் பெறுதல். 7th டேம் 1 யூனிட் நம்பர் 1, அதாவது ஃபர்ஸ்ட் லெசன் ஈக்குவாலிட்டி. அடுத்து 8th டேம் 1 யூனிட் நம்பர் 2 சிட்டிசன்ஷிப். பாருங்க, இங்க வார்த்தை கொடுத்துருக்காங்களா, அந்த சிலபஸ் இருக்கக்கூடிய வார்த்தை இங்கேயும் வருதா, முடிஞ்சு போச்சு. அப்போ இந்த லெசன் முக்கியம். அடுத்து 10th ரொம்ப முக்கியம். பாலிட்டி பொறுத்து 10th தான் அதிகமா இருக்கும். இந்தியன் கான்ஸ்டியூஷன், இந்திய அரசியலமைப்பு சொல்லி டீட்டெயிலா கொடுத்துருப்பாங்க. அதுதான் பேசிக் லெசனு. ஓகே, 10th வால்யூம் 1 இருக்குது. அடுத்து 11th கொஞ்சம் 11th 12th படிக்கணும் பாலிட்டிக்கு. அப்பதான் கொஞ்சம் நிறைய நல்ல கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ண முடியும். ஓகே, 11th பொறுத்த வரைக்கும் யூனிட் நம்பர், அதாவது 3rd லெசன் 4th லெசன், இந்திய அரசியல் அறிவியலின் அடிப்படை கருத்தாக்கள் பகுதி 1 பகுதி 2 முக்கியம். கொஞ்சம் கான்செப்ட்ஸா கொடுத்துருப்பாங்க. அடுத்து 12th பார்த்தீங்கன்னா யூனிட் நம்பர் 1 இந்தியன் கான்ஸ்டியூஷன். அதே தான் 10th பார்த்த லெசன் கொஞ்சம் டீட்டெயில்டா எலாபரேட்டா கொடுத்துருப்பாங்க. ரொம்ப முக்கியமான லெசன்ஸ். ஓகேங்களா? இது அல்லாம நீங்க தமிழ் மீடியம் படிக்கிற பசங்க வேற புக்ஸ் ஏதாவது நீங்க கிடைச்சிடா, ஃபார் எக்ஸாம்பிள் இந்திய அரசியலமைப்பு சு வெங்கடேசனுடைய புக் கிடைச்சிருந்தா அதை வாங்கி படிங்க. இங்கிலீஷ் மீடியம் பசங்க இந்தியன் பாலிட்டி லட்சுமிகாந்த் புக் கிடைச்சிருந்தா அதை கூட நீங்க ஜிஎஸ்க்கு பயன்படுத்திக்கலாம். சரிங்களா? அதுக்கப்புறம் எலமெண்ட்ஸ் அண்ட் காம்பனன்ட்ஸ், தனிமங்கலம் சேர்மங்கலம் பொறுத்த வரைக்கும் 9th புக்கு, 10th புக்கு அண்ட் 11th புக்கு கொடுத்துருக்கேன். ஓகே, 9th பொறுத்த வரைக்கும் லெசன் நம்பர் 12. ஓகே, கெமிஸ்ட்ரி கிடையாது. சீக்வன்ஸா பார்க்கும்போது லெசன் நம்பர் 12 தனிமங்களின் வகைப்பாடு அட்டவணை, பீரியாடிக் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் எலமெண்ட்ஸ். அப்புறம் வந்து 10th புக்ல யூனிட் நம்பர், அதாவது 7th லெசன் ஆட்டம்ஸ் அண்ட் மாலிகூல்ஸ், அணு மற்றும் மூலக்கூறு. அடுத்து அதே 10th 8th லெசன், ஓகேங்களா, தனிமங்களின் ஆவர்த்தன வகைப்பாடு. அடுத்து 11th புக்ல வால்யூம் 1 3rd லெசன் பீரியாடிக் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் எலமெண்ட்ஸ், தனிமங்களின் ஆவர்த்தன வகைப்பாடு. ஓகேங்களா? இதுதான் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டெஸ்ட்டுக்குரிய ஜிஎஸ்க்கான வேர் டு ஸ்டடி. தமிழ் நீங்க புக்கை டவுன்லோட் பண்ணிக்கோங்க, சுருக்குதலுக்கு வீடியோ கண்டென்ட் பார்த்துக்கோங்க. சரிங்களா? முடிஞ்சு போச்சா? ரைட்டா? அப்போ நீங்க என்ன பண்ணணும், 19th தான் டெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு அது வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு கூடாது. ஓகேங்களா? இப்பவே நீங்க உங்களுக்கான ஷெட்யூல் போட்டு ஒரு நாளைக்கு 4 மணி நேரம் படிக்கிறீங்களா, ஒரு 1.5 மணி நேரம் தமிழுக்காக ஒதுக்குங்க. ஒரு 1 மணி நேரம், ஓகேங்களா, எதுக்காக, மேக்ஸ்க்காக ஒதுக்குங்க. மீதி இருக்கக்கூடிய நேரத்தை ஜிஎஸ்க்காக ஒதுக்குங்க. ஓகேங்களா? இந்த மாதிரி ஸ்பிளிட் பண்ணி உங்க டெய்லி படிக்கக்கூடிய நேரத்தை ஸ்பிளிட் பண்ணிக்கோங்க. அதுக்கான வேர் டு ஸ்டடி ரிலீஸ் பண்ணியாச்சு. ஓகேவா? எப்படி படிக்கணும், எங்க படிக்கணும் எதுவுமே தெரியாம இருப்பீங்க. இப்போ எல்லாமே கையில் கொடுத்தாச்சு. ஸ்பூன் ஃபீடிங், அவ்வளவுதான். டைரக்டா வாழைப்பழத்தை உரிச்சே கொடுத்தாச்சு. நீங்க தான் இனிமேல் சாப்பிட வேண்டிய தேவை இருக்குது. அடுத்து நம்ம கொஸ்டின்ஸ் பார்க்க போறோம். ஓகேங்களா? அதாவது பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயரோட கொஸ்டின் நான் சொல்லியிருந்தேன். டிஎன்பிசி 2022 கேட்கப்பட்ட எல்லா தேர்வுகள் பாருங்க, தேர்வோட ஹெட்டிங் கூட மேலே கொடுத்துருக்கு. ஓகேவா? அந்த தேர்வுகள்ல பாலிட்டி கொஸ்டினை மட்டும் தனியா பிரிச்சு எடுத்து அது கரெக்ஷன் பார்த்து ஆன்சருக்கு பார்த்து எல்லாம் கரெக்டா நம்ம கொடுத்துருக்கிறோம். ஆன்சருக்கு எதுவும் இருக்குது. நீங்க இதுக்கு கொடுக்கறதோடைய நோக்கம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, டிஎன்பிசி ரீசன்ட் ட்ரெண்ட்ல என்னவா இருக்கிறாங்க. ஓகேங்களா? அதாவது ஒவ்வொரு 5 வருடங்களுக்கு ஒருக்க, ஒரு 4 வருடங்களுக்கு ஒருக்க டிஎன்பிசி ட்ரெண்டை மாத்துவாங்க. கொஸ்டினுடைய பேட்டர்னை வந்து அப்பப்போ சேஞ்ச் பண்ணிக்குவாங்க. அப்போ இப்போ கரண்ட் போன வருஷம் நடந்த எக்ஸாமோடைய ட்ரெண்ட் என்ன, ஓகே, என்ன அப்கமிங் நம்ம ரிவிஷன் டெஸ்ட் வைக்கும்போது 2023 ப்ரீவியஸ் கொஸ்டின் அவங்க கொடுத்துருக்கோம். டிஸ்கிரிப்ஷன் லிங்க்லேயே கொடுத்துருக்கோம். ஓகே, அப்போ ஒவ்வொரு டெஸ்ட், ஓகே, கிட்டத்தட்ட 230 கொஸ்டின் மொத்தம் பாயிண்ட் நடந்த எல்லா டெஸ்ட் எடுத்து பார்த்தா 230 கொஸ்டின்ஸ் அப்படி ஆன்சருக்கு இருக்கு. டீட்டெயில பாருங்க, கொஸ்டின் அமைப்பு பாருங்க. சிம்பிளாகவும் கேட்குறாங்க, இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் காம்ப்ளெக்ஸா ஸ்டேட்மெண்ட்டாகவும் கேட்குறாங்க. அதுக்கப்புறம் கீழே தான் பார்த்தீங்கன்னா கூற்று காரணம் கொஸ்டின் இருக்கும். பாருங்க, இதெல்லாம் பாருங்க, இது 3 ஸ்டேட் கொடுத்துருக்காங்க. 3ல எது சரி? ஓகே, இந்த மாதிரி கேள்விகள் வருது. குரூப் 4 தான் எளிமையா இருக்கும் அப்படின்னு நினைக்காதீங்க. இந்த மாதிரியும் கேள்விகள் வரும். இது வந்து பார்த்தீங்கன்னா பாலிட்டிக்கு 230 கொஸ்டின் ஒவ்வொரு டெஸ்ட் வைஸ் இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கெமிஸ்ட்ரி கொஸ்டின். எஸ், அப்படியே கீழே வந்தீங்கன்னா ஒரு 30 பேஜ் கிட்ட நமக்கு பாலிட்டியே தான் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தான் கெமிஸ்ட்ரி, எவ்வளோ கொஸ்டின்ஸ் இருக்கு பார்த்துக்கோங்க. யூஸ்ஃபுல்லாக
நீங்கள் பயனுடைய கெமிஸ்ட்ரி இது ஒரு 45 கொஸ்டின். சயின்ஸ் மொத்தமாக அது 4 பார்ட் இருக்குது. கெமிஸ்ட்ரி, பிசிக்ஸ், பாட்னி, சுவாலஜி தான் இருக்குது. அதனால நம்ம கெமிஸ்ட்ரி மட்டும் தனியாக கொடுத்துருக்கோம். ஓகேங்களா, 45 கொஸ்டின்ஸ் இருக்குது. அது ஒரு பேசிக்காக பார்த்துக்கணும் என்ன கேட்குறாங்க. ஓகே, பேசிக்காக அதோடைய பேசிக்காக என்ன பேட்டர்னில் என்ன ட்ரெண்டில் கேட்குறாங்க அதை பார்த்துக்கோங்க. ஓகே ரைட். இதோடைய PDF மறக்காம டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டெலிகிராம் லிங்க்கும் கீழே கொடுக்குறேன், ஜாயின் பண்ணிக்கோங்க. சரிங்களா. ஃபர்ஸ்ட் டெஸ்ட்டுக்கான வேர் டு ஸ்டடி 19th மார்னிங் 10 o'clock உங்களுக்கு வீடியோ வந்துடும். வீடியோவில் இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷனில் கொஸ்டின் அட்டன் பண்ணிக்கோங்க. இதுக்கு இடையில நீங்கள் பண்ண வேண்டியது ஃபுல் ஃப்ளெஜ்ஜாக படிக்கணும். அவ்வளோதான். இந்த ஒரு 10 நாள் இருக்கா, அந்த 10 நாளை நீங்கள் ஃபுல் ஃப்ளெஜ்ஜாக படிப்பதற்காக மட்டுமே வேணும் முடியும். அடுத்த டெஸ்ட். அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணிடலாம்னா வேர் டு ஸ்டடி டெஸ்ட் நம்பர் 2க்கான ரிலீஸ் பண்ணலாம். தொடர்ந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க. ஓகேங்களா. தேங்க்யூ.